ஸ்டார்டிங்ல அமர்க்கலமா இருக்கு. இந்த வீடியோ ஜாலி மூல ஸ்டார்ட் பண்றோம். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. உங்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு ஹீரோயின் கிடையாது, 2 ஹீரோயின் கூட டான்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியா? ஸ்டார்டிங்ல இப்ப பார்த்தது வந்து நீங்க சமந்தா பார்த்திருப்பீங்க. இப்ப அடுத்து ராஷ்மிகா வர போறாங்க. நீங்களும் என்ன அம்பையில விட்டு ஃபியூஸ் போயிடாதீங்க. யார பத்தா பீஸ் போயிடுவீங்க? நாங்களா யார் தெரியுமா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. இவங்க ஜக்கால்டி வேலை எல்லாம் ஏன்டா நடக்காது? நாங்க எல்லாம் விஸ்வாமித்திர பரம்பரை. சூப்பர். இப்ப பாரு. 5 minutes later. இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சுக்கோ. எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சாங்குக்கு முன்னாடி ஒய்ஃப் வந்து அவருக்கு கிஸ் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு லவ் சாங் தானே வச்சிருக்கணும். இது ஒரு லவ் சீனு, லவ் சாங் தானே வச்சிருக்கணும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம சமந்தா சாங் வச்சாங்க? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஓ, ட்ரெண்ட்ல இருக்கோங்கிறத காமிக்கிறதுக்கு. இந்த சாங் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த சாங்கை வச்சா இளைஞர்களை சீரியலுக்குள்ள கட்டி இழுக்கலான்னு இந்த சாங் வச்சிருக்கீங்க சம்பந்தமே இல்லாம. ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ. பேர்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு. சரி, அடுத்த ஹீரோயின் கூட எதுக்காக இந்த சாங் வருதுன்னு பாப்போம். அதுக்காக நான் ஸ்பெஷலா கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து தலையில முட்டிக்கிற சீனு. தலையில முட்டுற சீன் வந்தாலும் எந்த சாங் போடணும்? இப்ப இருக்கு மகர. காலங்காலமா செஞ்சிட்டு இருக்க சம்பிரதாயத்தை மாத்திட்டீங்களா? பரம்பரையா நடந்துகிட்டு வர சம்பிரதாயத்தை என்னால மாத்த முடியாது. சரி, சீரியல் நேம் என்ன? கோகுலத்தில் சீதை. கோகுலத்தில் சீதையா? ஏன் சார் நீங்க போக போறீங்களா? தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் am gentleman. A few moments later. அடா தூங்க போறாங்க. நம்ம மேட்ரு எடுக்க வேண்டியதான். வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீரியல் கொடுமைகள். சபாஸ் மாமா சபாஸ். இந்த சீரியல் டைரக்டர்ஸ்னா ரொம்ப பாவங்க. இப்போ வந்து ஒரு சீரியல் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குன்னா அடுத்து ஒரு காமெடியை வச்சு மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறாங்க எந்த படத்துல இருந்து எடுக்கலான்னு. கிளைமேக்ஸ்னா இதுதான், ட்விஸ்ட்னா இதுதான், இப்படி எழுதணும், இல்ல இதையே எழுதலாம். இது எந்த படத்துல இருந்து எடுத்த காமெடின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வில்லு படத்துல இருந்து எடுத்துருக்காங்க. அடுத்து வடிவேலு வருவார் பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிங்கமால ரெண்டு பேர் தம்பி. ஷேம்லெஸ் பெக்கர். சிப்பிஸ்ராம காப்பி அடிச்சிருக்காங்களே. பாரிய அநியாயத்தை. அதே வில்லு சீனை இன்னொரு சீரியல்ல எடுத்திருக்காங்க. ஐயோ, மீண்டுமா? இப்போ அந்த தாத்தாக்கு வந்துட்டு ஃபேனை தொட்டு ஃபேன்ல இருந்து ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஃபேனை வந்து ஆஃப் பண்ணணும். அது பண்ண மாட்டாங்க. இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. சரி, அடுத்த உள்ளவராது பாக்குறாருல, அவராது ஃபேன் ஆஃப் பண்ணலாம்ல, அதுவும் பண்ண மாட்டாங்க. வில்லி சீனை கொண்டு வந்துட்டாங்களா? இப்ப அடுத்து நடக்கிற கூத்த பாருங்க. ஸ்டாப். என்ன? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது எப்படி ஷாக் அடிச்சா முத்தம் கொடுக்குறாங்க? இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. சரி விடுங்க, அது வந்து வில்லு காலத்திலே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சீரியலை பார்த்து நம்ம கேட்கறது தப்பான ஒரு விஷயம் தான். சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ எதுக்கு இவர் வந்து தொடணும் வேஸ்டா? ஃபேன் ஆஃப் பண்ணலாம்ல, பண்ண மாட்டாங்க. எதுக்கு அவருக்கு கிஸ் பண்ணலான்னு போறாரு அவரு? அந்த வீட்டிலே விவரமான ஒரு ஆள்னா அந்த மகிழினி அக்கா தான். அவங்க தான் கரெக்டா ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. பேர்லாம் ரெஜிஸ்டர் ஆயிட்டு. இதே சீரியல்ல இன்னொரு சீன் ஒன்று எடுத்திருக்காங்க. 1 2 3. இந்த சீனை வடிவேலு பண்ணிட்டாரு, சந்தானம் பண்ணிட்டாரு, இன்னும் பல படங்களை கூட வந்திருக்கலாம். இந்த ஒரிஜினல் காமெடினா பார்த்து அதை பார்த்தாலே இப்ப சிரிப்பு வர மாட்டேங்குது. இந்த சீரியல்ல வர ட்ரை பண்ணிருக்காங்க. உருவி கதை உடைக்க வந்தானா?
அப்படி யாரும் வரலையே. எங்க அவன்? இதெல்லாம் பார்த்து சீரியல் ஆடியன்ஸ் ரொம்ப சிரிப்பாங்களோ? இதெல்லாம் பார்த்து சீரியல் ஆடியன்ஸ் ரொம்ப சிரிப்பாங்களோ? இப்போலாம் இந்த காமெடியை பார்த்தா கூட சிரிப்பு வர மாட்டேங்குதுடா. இவரெல்லாம் நம்ம கிட்ட பிரச்சனை ஏதாவது? தாத்தா கிட்ட வாங்கடா, தாத்தா கிட்ட வாங்க. உங்களுக்காக தானே தாத்தா இவ்ளோ லேகியம் பண்ணி வச்சிருக்கேன். இதே சீரியல்ல இன்னொரு சீனும் கால் பண்ணிருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா பாத்தி எப்படி பாதிய காணோம். என்னடா சாப்பாடு கம்மியா இருக்கு? இந்த சீன் வந்துட்டு வெற்றிவேல் சக்திவேல் படத்துல சத்யராஜ், குஷ்பு, வடிவேலு, சிபிராஜ் இவங்கெல்லாம் பண்ற ஒரு சீன் வரும். ரோசங்கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு. நம்மளுக்கு முன்னாடியே யாரோ வந்து தின்னுட்டு போயிருக்காங்க பாத்தி. நைட்ல வந்து சோத்த திருடி திங்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் வரும். அது அப்படியே 5 நிமிஷம் காமெடி அதுல வருமா? யாரா இருந்தா என்ன, நம்மளுக்கு பசியை விட கௌரவம் தான் முக்கியம். ஒரு எபிசோடு ஃபுல்லா ஓடிட்டாங்க. நான் கொஞ்சமா தான் போட்டுக்கிட்டேன். ஆனா எனக்கு முன்னாடி 2-3 பேட்டு ஓடி இருக்கு. நீங்க காப்பி மட்டும் தான் பண்ணீங்களா? டவுட்டா இருக்கு. உங்க சீரியல் எல்லாத்தையும் பார்த்தா ஃபுல்லா காப்பியா தான் இருக்கு. சரி, இதை கூட விட்டுடலாம். காப்பி அடிக்கிறது அவங்களோட குலத்தொழில், அதை பண்றாங்க, சரி விட்டுடலாம். ஆனா அந்த காமெடியை பார்த்து ஒரு இடத்துல கூட சிரிப்பே வரல. அடுத்து நீங்க பார்க்க போறது உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் கேபி நடிச்ச ஈரமான ரோஜாவே 2. பாட்டை மாத்திரா மட்டும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சாடா பாடி சோடா. நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை? இந்த மாதிரி விளக்கணிக்கிற சீன் தான் எவ்வளவோ பார்த்துருக்கோம். சாரி, விளக்கு அணையாம பார்த்துக்கிற சீன் தான் எத்தனையோ டைம் பார்த்துருக்கோம். சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை. இந்த சீன் குஷி படத்துல வர சீனுங்க. இத வந்துட்டு எத்தனை படத்துல திரும்ப பண்ணிருக்காங்க. இதை வச்சு காமெடி சீனே வந்திருக்கு. ஆனா இதை இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பழைய சீன் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல கேபியை நடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் எனக்கு காண்டாவுது. என்னால தாங்க முடியலையடா. அடுத்து நீங்க பார்க்க போற சீரியல் முத்தழகு. எனக்கு ரொம்ப பிடிக்கடா. இந்த முத்தழகு இல்ல, இது வேற முத்தழகு. இந்த சீன் வந்துட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தை பார்த்துட்டு அதுல இருந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சீன். பட் ஆனா எங்களோட கிரியேட்டிவிட்டியை நான் பாராட்டுறேங்க. ஏன்னா அதுல வந்துட்டு ஹீரோ தான் தூக்குவாரு, இதுல ஹீரோயின் தூக்குறாங்க. ஒரு ஆல்டர் பண்ணிருக்காங்க பாருங்க, அதுக்காக கண்டிப்பா இவங்களை பாராட்டலாம். பட் இருந்தாலும் இவங்க வந்து ஹீரோவை எதுக்காக தூக்குறாங்கிற காரணத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதான் முக்கியம். அது வந்து இதானே நடந்தது. என்னப்பா எதுவுமே சொல்லாம இதான் நடந்ததுன்னு சொல்ற? ஐயோ அண்ணே, அது பெரிய ஃபிளாஷ்பேக்ண்ணே, அது சொன்னா போர் அடிக்கும். அடுத்து நீங்க பார்க்க போற சீரியல் அன்பே வா. இப்ப ரீசனா நான் அடிக்ட் ஆன சீரியல்னா அது இந்த அன்பே வா சீரியல் தான். அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. செம்பருத்தி சீரியல்ல பார்வதியை விட, ரோஜா சீரியல்ல ரோஜாவை விட, இப்ப அன்பே வா சீரியல்ல பூமிகாவோட பரிகாரங்கள் தாங்க இப்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. செமன் டிமாண்ட் இருக்கு. இப்ப அன்பேவா சீரியல்ல என்ன கதிரமா ஓடிக்கிட்டு இருக்கு? என் அண்ணி கற்புக்கரசை நான் நிரூபிக்கிறேன். எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப தன்னோட அண்ணி பத்தினிங்கிற நிரூபித்தாக. நிறுத்தியா? என்ன சொன்னே? என் அண்ணி கற்புக்கரசை நான் நிரூபிக்கிறேன். பின்ன அண்ணி பத்தினி நிரூபிக்கணும்னா அண்ணி என்னடா பரிகாரம் பண்ணும்? எதுக்குடா ஹீரோயின் பரிகாரம் பண்றாங்க? சொல்லி தொலைங்கடா மங்குடி பயல்களா. உங்க லாஜிக்கே இடிக்குதுடா. சொல்றா, ஒரு உத்தமையோட கற்புக்கு சாட்சியா இருக்கட்டும், என்னோட தாலிக்கு இது காவலா இருக்கட்டும். ரொம்ப யோசிச்சு இவங்க ஒன்னும் புதுசா ஒண்ணும் பண்ணல. பழி போடுற அயோக்கியனங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். சிலப்பதிகாரத்தை லைட்டா ஆல்டர் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உண்மையும் நீதியும் எப்பவும் ஜெயிக்கும்னு இந்த உலகத்துக்கே இன்னொரு முறை சொல்லட்டும். பார்க்கும்போது உண்மையாவே கூஸ்பம்ஸா இருக்குங்க. பயங்கர மாசா எடுத்திருக்காங்க. இந்த உலகத்துக்கே இன்னொரு முறை சொல்லட்டும். சீரியலை பொறுத்த வரைக்குங்க நடிப்புல மிஞ்ச பார்க்கலாம். அந்த சீரியலை நடிக்கிறவங்களோட நான் நல்லா நடிக்கணும்டா, அதை விட இது பயங்கரமா இருக்கும்டான்னு சொல்லிட்டு. இல்ல சீன்ல மிஞ்ச பார்க்கலாம். அந்த சீனை விட இந்த சீன் பக்கவா இருக்கும்டா, இல்ல கதையில கூட மிஞ்ச பார்க்கலாம்.
தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல கும்பி பேசுறாரு இவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தில் சண்டை போடுறாங்க. அந்த சீரியலை ஒரு பரிகாரம் பண்ணாங்கன்னா அதை விட டபுள் மடங்கா இந்த சீரியலை பண்றது, இந்த சீரியலை டபுள் மடங்கா பண்ணா அதை விட ட்ரிபிள் மடங்கா இன்னொரு சீரியலை பண்றது. ஒருத்தன ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கொய்யால இருக்குடா உங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. இவங்களும் நடக்கிறது பனி போறா இல்ல பரிகாரம் போறான்னு தெரியல. இதுக்கடையில நாங்க தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஃபர்ஸ்ட் பத்தினிங்கிறத எதுக்கு நிரூபிக்கணும்? நம்மனா நம்மட்டும் நம்மளாம் போயடா சொல்லிட்டு ஏண்டா வார்த்தா சீரியல் ட்ரோல். சாரி மாமா. போறதை விட்டுட்டு இதை வேற நிரூபிக்கிறாங்க. நிரூபிச்சு பரிகாரம் வேற பண்றானுங்க. இவனுங்க இப்படியே தான் இருக்கானுங்க. இவனுங்களும் வளர மாட்டானுங்க, நம்மளையும் வளர விட மாட்டானுங்க போல. இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. எனக்கு பெருசாக இந்த கடவுள் மேலே இந்த பரிகாரங்கள் மேலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க இதுக்கப்புறம் பரிகாரங்களே பண்ணக்கூடாது சீரியலில். இதுக்கப்புறம் நல்ல மாதிரியான சீரியல் போகணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள். நான் பண்ணுற பரிகாரத்தை சீரியஸாக நான் பண்ணுறேன். என்ன பரிகாரம் தான் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ நான் சொல்றேன் கேளு. சாமிக்கு காசு விட்டு போட்டுருங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட ஃபேவரட் சீரியலான ரோஜா சீரியல். யாரு வந்துட்டான்? ஒசாமா பிண்டன். ஏகப்பட்ட கண்டென்ட் குமிஞ்சு கிடக்கு. இருந்தாலும் அதில் 1-2 சீனை மட்டும் எடுத்து நம்ம பேச போகிறோம். 20 வருஷ நெருப்பு என்ன காட்டி கொடுத்த அவங்க 2 பேரையும் நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். ரோஜா சீரியல்ல புதுசாக ஒரு வில்லி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. I am back. பாரு தேசி, முதல்ல ஃப்ரண்ட்ல போறதுக்கு வழியை விடு. ஒரு பில்டப் பண்ண விட மாட்டாளுங்களே. 20 வருஷமா இவங்க ஜெயில தான் இருந்திருக்காங்க. இப்போதான் ரிலீஸ் ஆகி வெளில வராங்க. ஒன்றும் இல்லை, கவாலி ரஜினி வந்துட்டாங்க, கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இது வெஞ்சன்ஸ் பார்வை முதலாளி. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உள்ள போனாங்களோ அதே மாதிரியே வெளில வராங்க. மேக்கப் கூட குறையாம. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ உங்களை பார்க்குறேன்.